அத்தை வா மர்மவளே. இத்தை கொஞ்சம் நவுருங்க அத்தை, நான் பாத்திரம் விளக்குறேன். வேணா மர்மவளே, இருக்கிறது 2 பாத்திரம் தானே, அத நான் கழுவி போட்டு வந்துருவேன். ஏன்னா நீ புது மர்மவளாச்சுல, கொஞ்ச நாள் நீ வேலை செய்யாம இரு. 2 பாத்திரத்தையாவது நான் விளக்குறேன் அத்தை. மர்மவளே வேணான்னு சொல்றேன்ல, போ. உனக்கு போன்ல ஏதாவது பார்க்கணும்னா போய் பாரு போ. சரிங்க அத்தை. அத்தை சொல்லு மர்மவளே. என்ன அத்தை தூத்துறீங்களா? ஆமா மர்மவளே. குடுங்க அத்தை, நான் தூத்துறேன். வேணா வேணா மர்மவளே, அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். நீ போய் உட்கார் போ போ. எத்தே குடுங்க அத்தை. மர்மவளே அதான் வேணான்னு சொல்றேன்ல, நீ போ போ. சரிங்க அத்தை. ஷப்பா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. செல்லத்தாயக்கா வாடி. ரம்யா என்னக்கா வெளிய ஆளவே காணோம்? புது மருமக வந்ததுல இருந்து ஒரே ரெஸ்ட் தான் போல. அட நீ வேறடி ரம்யா, ஒண்ணுத்துக்கும் இல்ல. ஏன் 2 பாத்திரம் விளக்குறப்ப 2 பாத்திரமாவது நான் விளக்குறேன்னு கேட்க மாட்டேன். அதையும் கேட்காம போனையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காடி. அத்தை ராதிகா, சொல்லுங்க அண்ணி. உனக்கு எது வேலை இருக்காமா? இல்ல நீ சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். சரி வா, துணி எடுக்க போவோம். சரிங்க அண்ணி, நீங்க போங்க வரேன். அடி ராதிகா, சீக்கிரம் கிளம்படி, மணி ஆயிருச்சு. உங்க அண்ணி கடை கூப்பிடுறதே பெருசு, மழை வர போகுது. சரிம்மா. இங்க பாரு, என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ. 4 சுடிதார் நல்ல கலரா பார்த்து எடு. சரிம்மா, உனக்கும் 2 சேலைய பார்த்து எடுக்கிறேன். சரி சரி, நான் போடுற மாதிரி எடுடி. சரி, நான் போய் கிளம்புறேன். ரொம்ப நேரம் மேக்கப் போட்டு நேரத்தை கடத்திராத, சீக்கிரம் போ, அவ மனசு மாறிட போகுது. சரி, நான் வரேன். அத்தை ராதிகா எங்க இன்னும் ஆளை காணோம்? துணி எடுக்க போகணும்னு சொன்னேன். அதான் சின்ன பொண்ணு போய் கிளம்பிட்டு இருக்காவ. அண்ணி நான் கிளம்பிட்டேன். அண்ணி போலாமா? நீங்க என்ன அண்ணி Dress எல்லாம் மாத்தாம நைட்டியோடயே நிக்கிறீங்க? அட லூஸ் நாத்து, நான் துணி எடுக்க போலான்னு கூப்பிட்டது மொட்டை மாடியில காயிற துணிய மழை வர மாதிரி இருக்குல்ல, அதை எடுக்க போகணும்னு கூப்பிட்டது.